ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஷேயோலின் கேர்ள் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேயோலின் கேர்ள் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஆக்ஷன் காமெடி படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 47 minutes இருக்கு. இந்த படத்தை கட்சியூக்கி மொட்டோஹீரோ டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோஷி பக்ஷி, கைமாண்டின், லாம்ச்சி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ரின் அப்படின்ற பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா இறந்துடுறாங்க. அவங்களோட குங்ஃபு டோஜோவை இவங்க கைப்பற்றணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க. அதுக்காக இவங்க 3000 days ட்ரைனிங் எடுக்கணும்ட்டு இருக்கு. அந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு இவங்க வந்து அந்த ஸ்கூலை கைப்பற்றினாங்களா, அதை எப்படி மேம்படுத்தினாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்க படம் தான் இந்த ஷேயோலின் கேர்ள். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பராக லிப்சிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஸ்டோரி பிளாட். அது ஓரளவு டீசெண்டாக எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஹீரோயின் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. படத்தில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று ரொம்ப சூப்பராக தரமாகவே இருக்கு. இவங்க அந்த குங்ஃபு கத்துக்கிற விஷயம்லாம் ரொம்ப தரமாகவே காமிச்சிருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபில ரொம்ப சூப்பராக இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு. படத்தில் அங்கங்க வர காமெடி சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நீட்டாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்க்ரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு ஆவரேஜாக தான் எழுதி எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு எழுதினாங்க ஒரு சூப்பர் படமாகவே வந்திருக்கும். இவங்க கேரக்டர் ரைட்டிங்கும் பெருசாக எழுதல. ஹீரோயின் கேரக்டரை தவிர மற்ற யாருமே பெருசாக எழுதல. அதனால மற்ற யாருமே நம்மளால ஃபாலோ பண்ண முடியல. பல சீன்ஸ் வந்து ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்க தான் செய்யுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.